பார்வை தவறாக இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் நல்லவர்கள் போல நடிப்பார்கள், பின்னாடி அப்படி விளைவு பாவத்திலே நம்மை விட வைத்துவார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான். மறைக்க கூடாது, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து செஞ்ச பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அறிக்கை செய்து மறுபடியும் அதே பாவத்தை செய்யக்கூடாது. அறிக்கை செய்து மறுபடியும் அதே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இனி பாவம் செய்யாதே. விவசாயத்திற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. மறுபடியும் நீ பாவம் செஞ்ச என்ன நரகம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க கொண்டு போகுது? மரணம். நித்திய அழிவுக்கு கொண்டு போயிடும். நரகம் அது சாதாரணது கிடையாது. இப்ப இன்பத்துக்காக நீ பாவத்தை செஞ்சிருவேன், ஆனால் பின்னாடி ஒரு வாழ்க்கையை நித்தியமாய் மரணத்துக்குள்ளே அழிவுக்குள்ளே நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம், இரக்கம் பெறுவோம். அப்பதான் நமக்கு இரக்கம் கிடைக்கும் கர்த்தரிடத்தில் இருந்து. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உண்மையிலே இரக்கமாக இருப்பார். தாவீது பாவம் செய்யும் பொழுது தன் பாவத்தை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழுது செபிக்கிறார். நான் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், நான் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. தன் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுகிறார். அழும்போது கர்த்தருக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதையாவது ஒரு சாதாரண ஒரு பாவமான காரியத்தை சிந்தித்திருந்தாலும் யோசித்திருந்தாலும் நீங்கள் கவனம் வைத்து அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இந்த தப்பான வார்த்தையை நான் பேச மாட்டேன், நான் தப்பா பார்க்க மாட்டேன், தப்பா பரியாசம் கிண்டல் கேள்வி. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கணும். கிண்டல் அடிக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பரியாசம் பண்றது, பரியாசமா பண்ணக்கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது என்று வேதம் சொல்லுது. நாமளே பரியாசக்காரா இருக்கக்கூடாது. கிண்டல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா.